இன்னைக்கு நாம ஒரு செம்ம சூடான டாபிக்க பத்தி பேச போறோம். உலகமே இப்போ இந்தியா பக்கம் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மெகா டீல் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சர்வதேச ஆயுத சந்தையில ஒரு புது அத்தியாயத்தையே உருவாக்க போற இந்த ஒப்பந்தம் இந்தியா ரஷ்யா பாதுகாப்பு உறவுல ஒரு முக்கியமான மைல்கல்லா இருக்க போகுது. ஒரு பக்கம் அமெரிக்கா முறைக்குது, இன்னொரு பக்கம் சீனாவோட ராணுவ பலம் வளர்ந்துட்டே போகுது. இந்த இரண்டு பெரிய தலைவலையும் ஒரே நேரத்துல இந்தியா சமாளிக்க இந்த வாய்ப்பு கை கொடுக்குமா? உலகத்தோட ரொம்பவே அட்வான்ஸ்டு 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள்ல ஒன்னான Su-57 அதோட எல்லா டெக்னாலஜி ரகசியங்களோட இந்தியாவுக்கு தர ரஷ்யா ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கு? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் கணக்கு இருக்கு? இந்த ஒப்பந்தம் சும்மா போர் விமானங்களை வாங்குறது மட்டும்தானா, இல்ல ஆசியாவோட அதிகார சமநிலையே மாத்தி எழுத போற ஒரு பெரிய கேம் பிளானா? இத பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற இது மாதிரி பாதுகாப்பு சம்பந்தமான ஆழமான வீடியோக்கள் உங்களை உடனே வந்து சேரும். இன்னைக்கு உலக அரசியல் ஒரு பெரிய செஸ் கேம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுல இந்தியா ஒரு முக்கியமான ஆனா ரொம்பவே சவாலான இடத்துல நிக்குது. ஒரு பக்கம் இமயமலையில அடிக்கடி எல்லை பிரச்சனை பண்ற சீனா தன்னோட J-20 மாதிரி 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை வச்சு இந்தியாவுக்கு நிரந்தர தலைவலியா இருக்கு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானும் தன்னோட விமானப்படையை அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ரெண்டு பக்க அச்சுறுத்தலையும் சமாளிக்க இந்திய விமானப்படைக்கு நவீன பவர்ஃபுல்லான ஃபைட்டர் ஜெட்கள் தேவைங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. நம்ம கிட்ட ரஃபேல், சுகோய் 30 MKI மாதிரி பலமான விமானங்கள் இருந்தாலும் எதிரிகளோட எண்ணிக்கையையும் டெக்னாலஜியும் பார்க்கும்போது நம்ம பலத்தை இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இந்திய விமானப்படைக்கு தேவைப்படுற 42 ஸ்குவாட்ரன்களுக்கு பதிலா நம்ம கிட்ட இப்போ கம்மியா தான் இருக்கு. இந்த கேப்பை நாம சீக்கிரம் ஃபில் பண்ணியே ஆகணும். இந்த நேரத்துல தான் இந்தியா தன்னோட சொந்த 5ஆம் தலைமுறை போர் விமானமான AMCA, அதாவது அட்வான்ஸ்டு மீடியம் காம்பாட் ஏர்கிராஃப்ட் திட்டத்தை முழு வேகத்துல செஞ்சுட்டு இருக்கு. இந்த திட்டம் இந்தியாவுக்கு தற்சார்புல ஒரு பெரிய மைல்கல்னே நம்ம சொல்லலாம். ஆனா ஒரு புது 5ஆம் தலைமுறை விமானத்தை உருவாக்கி டெஸ்ட் பண்ணி நிறைய தயாரிக்க பல வருஷங்கள் ஆகும். அது வரைக்கும் எதிரிங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தை சமாளிக்க நமக்கு உடனடியா ஒரு சக்தி வாய்ந்த நிரூபிக்கப்பட்ட டெக்னாலஜி தேவை. அந்த தேடலுக்கு ஒரு பதிலா தான் ரஷ்யாவோட Su-57 போர் விமானம் இன்னைக்கு நம்ம முன்னாடி நிக்குது. இந்தியா தன்னோட விமானப்படையை நவீனப்படுத்தவும் உள்நாட்டுல உற்பத்தியை அதிகரிக்கவும் ஒரு திட்டத்தை வகுத்திருக்கு. சமீபத்துல துபாய் ஏர் ஷோல ரஷ்யா ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அது உலக பாதுகாப்பு வட்டாரத்துல பெரிய அதிர்வலைகளை உருவாக்குச்சு. ரஷ்யாவோட அரசு ஆயுத ஏற்றுமதி நிறுவனமான ரோசோபொரன் எக்ஸ்போர்ட்டும் யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷனும் தங்களோட அதிநவீன 5ஆம் தலைமுறை போர் விமானமான Su-57 இந்தியாவுக்கு தர தயார்னு அறிவிச்சாங்க. இது சும்மா விமானங்களை விற்கிறதுக்கான ஆஃபர் இல்ல, இது ஒரு முழுமையான டெக்னாலஜி டிரான்ஸ்பர் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தோட உண்மையான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்தியாவோட முக்கியமான நிபந்தனைகளை ரஷ்யா ஏத்துக்கிட்டதா சொன்னதுதான். யுஎஸ்ஏ டைரக்டர் ஜெனரல் வாடிம் பட்டேகா Su-57 சம்பந்தமா இந்தியாவோட கோரிக்கைகளும் தொழில்நுட்ப எதிர்பார்ப்புகளும் முழுக்க ஏத்துக்க கூடியதுன்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு சாதாரண அறிவிப்பு இல்ல. பொதுவா எந்த நாடும் தன்னோட லேட்டஸ்ட் பாதுகாப்பு டெக்னாலஜியை, குறிப்பா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தோட சோர்ஸ் கோட் மாதிரியான முக்கிய ரகசியங்களை மற்ற நாடுகளோட முழுசா பகிர்ந்துக்காது. பிரான்ஸ் கிட்ட இருந்து நாம ரஃபேல் வாங்கினப்போ கூட அதோட சோர்ஸ் கோட வாங்க இந்தியா செஞ்ச முயற்சிகள் முழுசா ஜெயிக்கல. ஆனா ரஷ்யா Su-57 இதயம்னு சொல்லப்படுற இன்ஜின்கள், அதோட மூளையா வேலை செய்யற ஏவியோனிக்ஸ், AESA ரேடார், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாகங்கள், விமானத்தோட பெரிய பலமான ஸ்டெல்த் டெக்னாலஜி, நவீன ஆயுதங்கள் வர எல்லாத்தையும் இந்தியாவுக்கு தர தயாரா இருக்கிறதா சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே இந்த விமானங்களை மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே தயாரிக்கவும் அதுக்கான எல்லா உதவிகளையும் செய்யவும் ரஷ்யா முன்வந்திருக்கு. இந்த ஒப்பந்தம் மேற்கிந்திய நாடுகளோட தடைகளால உதிரி பாகங்கள் கிடைக்கிறதுல பிரச்சனை வருமோங்கிற பயத்தை போக்குற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரோசோபொரன் எக்ஸ்போர்ட் அதிகாரி ஒருத்தர் Su-57 விமானத்தை இந்தியாவில் தயாரிக்கிறதுனா அதோட எல்லா முக்கிய பாகங்களையும் இங்கேயே தயாரிக்கிறதுன்னு அர்த்தம். தடைகளால எதுவும் கிடைக்காம போயிடுமோன்னு பயப்பட தேவையில்லைன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த அறிவிப்பு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வரப்போற நேரத்தில் வெளியானது இதுக்கு இன்னும் அரசியல் முக்கியத்துவத்தை கொடுக்குது. இது இந்தியா ரஷ்யா உறவை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற ஒரு பெரிய திட்டமாவே பார்க்கப்படுது. Su-57 நேட்டோ படைகளால ஃபெலான்னு அழைக்கப்படுற இந்த விமானம் சும்மா ஒரு போர் விமானம் இல்ல, இது வானத்துல பறக்கிற ஒரு வேட்டைக்காரன்னு நம்ம சொல்லலாம். இதோட டெக்னிக்கல் சிறப்பம்சங்களை இப்ப விரிவா பார்க்கலாம். 5ஆம் தலைமுறை விமானங்களோட மிக முக்கியமான அம்சம் ஸ்டெல்த், அதாவது எதிரி ரேடார்ல சிக்காம இருக்கிறது. Su-57 அதோட டிசைன் மூலமாவே ரேடார் அலைகளை சிதறடிச்சு அதோட ரேடார் சிக்னேச்சரை ரொம்ப கம்மியா வச்சிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய விமானம் எதிரி ரேடாருக்கு ஒரு சின்ன பறவை சைஸ்ல தான் தெரியும். இதுக்காக விமானத்தோட உடல் முழுசும் ஸ்பெஷல் ரேடார் உறிஞ்சும் பொருட்கள், அதாவது ரேடார் அப்சர்வன்ட் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆயுதங்கள் எல்லாமே விமானத்துக்குள்ள இருக்கிற உள்ளறைகள்ல மறைச்சு வைக்கப்படுறதா
பண்றதால விமானத்தோட வெளிப்புறம் வளவளப்பா இருந்து ரேடார் அலைகளை பிரதிபலிக்கிறது ரொம்பவே குறையுது. Su-57 அதோட பவர்ஃபுல்லான ரெட்டை இன்ஜின்கள் மூலமா ஆஃப்டர் பர்ன்ஸ் பயன்படுத்தாமலேயே ஒளியை விட வேகமா சூப்பர்சோனிக் வேகத்துல ரொம்ப தூரம் பறக்கும். இதுக்கு சூப்பர் க்ரூஸ்னு பேரு. இதனால கம்மியான நேரத்துல எதிரி பகுதிக்குள்ள நுழைஞ்சு டார்கெட் அடிச்சிட்டு வேகமா திரும்பி வர முடியும். அதே மாதிரி இதோட சுழற்சி திறன் அபாரமானது. 3D த்ரஸ்ட் வெக்டரிங் கண்ட்ரோல் அப்படிங்கிற டெக்னாலஜியால இதோட இன்ஜின் முனைகளை வெவ்வேறு கோணங்கள்ல திருப்பி நம்ப முடியாத வான்வெளி சாகசங்களை செய்ய முடியும். உதாரணமா கோப்ரா மாதிரி கஷ்டமான சாகசங்களை ஈஸியா செஞ்சு தன்னை துரத்தி வர எதிரி விமானங்களை ஏமாத்தி அவங்களுக்கு பின்னாடி போய் தாக்க முடியும். Su-57 ஒரு பறக்கும் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம். இதோட உடல் முழுசும் சக்தி வாய்ந்த ரேடார்கள், இன்ஃப்ராரெட் தேடல் மற்றும் கண்காணிப்பு சென்சார்கள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்னு எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த சென்சார்கள் எல்லாம் ஒன்னா வேலை செஞ்சு விமானிக்கு விமானத்தை சுத்தி 360 டிகிரிலையும் என்ன நடக்குதுங்கிற ஒரு தெளிவான ஒருங்கிணைந்த காட்சியை கொடுக்கும். இதுக்கு சென்சார் ஃபியூஷன் பேர். இதனால எதிரி விமானங்கள், ஏவுகணைகள் தரையில இருக்கிற இலக்குகளை ரொம்ப தூரத்துல இருந்தே கண்டுபிடிச்சு ஒரே நேரத்துல பல டார்கெட்டுகளை குறி வச்சு தாக்க முடியும். குறிப்பா இதோட பக்கவாட்டுல இருக்கிற ரேடார்கள் விமானம் நேரா போயிட்டு இருக்கும் போதே சைட்ல இருக்கிற இலக்குகளை கண்டுபிடிச்சு தாக்க உதவுது. அடுத்ததா Su-57 வானத்தில இருந்து வான் இலக்குகளை தாக்குற ஏவுகணைகள், வானத்தில இருந்து தரை இலக்குகளை தாக்குற ஏவுகணைகள், வெடிகுண்டுகள்னு பலவிதமான ஆயுதங்களை தூக்கிட்டு போகும். அதோட உள் ஆயுத அறைகள் விமானத்தோட ஸ்டெல்த் தன்மை பாதிக்காம பவர்ஃபுல்லான ஆயுதங்களை மறைச்சு எடுத்துட்டு போக உதவுது. ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணைகள்ல இருந்து லாங் ரேஞ்ச் ஏவுகணைகள் வரைக்கும் இதுல பொருத்தலாம். ரஷ்யா இந்த டீலோட ஒரு பகுதியா ஆயுதங்களை இந்தியாவிலே லைசன்ஸ் வாங்கி தயாரிக்கவும் இந்தியாவோட சொந்த ஆயுதங்களான அஸ்த்ரா மாதிரியான ஆயுதங்களையும் Su-57 பொருத்த அனுமதி தரதா சொல்லியிருக்கு. இது இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். இந்தியா முன்னாடி FGFA திட்டத்துல இருந்தப்போ ட்ரைனிங்கும் சிக்கலான தாக்குதலுக்கும் உதவுற மாதிரி 2 சீட் இருக்கிற வெர்ஷன் வேணும்னு கேட்டிருந்தது. இந்த கோரிக்கையை ரஷ்யா இப்போ ஏத்துக்கிட்டு Su-57Eயோட 2 சீட் வெர்ஷனை இந்தியாவோட சேர்ந்து உருவாக்க தயாரா இருக்கிறதா சொல்லியிருக்கு. இது சிக்கலான போர் சூழல்ல ஒரு பைலட் விமானத்தை கண்ட்ரோல் பண்ணவும் இன்னொருத்தர் ஆயுதங்களையும் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸையும் கையாளவும் ரொம்ப வசதியா இருக்கும். இந்த Su-57 ஒப்பந்தம் மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. இது சும்மா ஆயுதத்தை இறக்குமதி பண்றது இல்ல, டெக்னாலஜியை இறக்குமதி செஞ்சு நம்ம நாட்டிலேயே ஒரு அதிநவீன போர் விமானத்தை உருவாக்குற ஒரு பொன்னான வாய்ப்புன்னு நம்ம சொல்லலாம். ஹால் நிறுவனம் பல வருஷங்களா இந்திய விமானப்படைக்கு சேவை செஞ்சுட்டு வர ஒரு மகத்தான நிறுவனம். ஏற்கனவே ரஷ்யாவோட சுகோய் 30 MKI விமானங்களை லைசன்ஸ் வாங்கி நாசிக் தொழிற்சாலையில வெற்றிகரமா தயாரிச்சுட்டு வராங்க. இந்த அனுபவம் Su-57 உற்பத்தியில ஒரு பெரிய பிளஸா இருக்கும். சமீபத்துல சுகோய் டிசைன் சென்டரை சேர்ந்த ரஷ்ய டெக்னிக்கல் டீம் ஹாலோட ஃபேக்டரிகளை பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டின் படி Su-57E மாதிரி ஒரு 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிக்க தேவையான உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப திறன்ல பெரும் பகுதி ஏற்கனவே ஹால் கிட்ட இருக்குன்னு சொல்லப்படுது. இது ஒரு மிகப்பெரிய நியூஸ். இதோட அர்த்தம் ஹால் நிறுவனம் சரியான முதலீட்டோட எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாவே Su-57 உற்பத்தியை தொடங்க முடியுங்கிறது தான். சுகோய் 30 MKI திட்டத்துல கிடைச்ச அனுபவத்தை வச்சு ஹால் நிறுவனம் Su-57 உற்பத்தியோட சவால்களை ஈஸியா சமாளிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த திட்டம் ஹால மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான சின்ன மற்றும் நடுத்தர நிறுவனங்களையும் சேர்த்து ஒரு பெரிய பாதுகாப்பு உற்பத்தி சூழலை இந்தியாவில் உருவாக்கும். இந்தியாவிலேயே Su-57 தயாரிக்கப்படுறதால அதோட மொத்த செலவு வெளிநாட்டில் இருந்து வாங்குறதை விட கம்மியா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்தில் இந்த விமானங்களோட மெயின்டெனன்ஸ், ரிப்பேர், அப்கிரேட் எல்லாமே இந்தியாவிலேயே செய்யப்படும். இதனால உதிரி பாகங்களுக்காக வேற எந்த நாட்டையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. இது இந்தியாவோட ராணுவ தற்சார்புக்கு வழிவகுக்கும். 5ஆம் தலைமுறை போர் விமானமான உற்பத்தியில கிடைக்கிற அனுபவமும் தொழில்நுட்ப அறிவும் இந்தியாவோட சொந்த AMCA திட்டத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். Su-57 திட்டத்துல வேலை செய்யற இந்திய இன்ஜினியர்களும் விஞ்ஞானிகளும் கத்துக்கிற விஷயங்கள் AMCA திட்டத்தை வேகப்படுத்தவும் அதோட டெக்னாலஜிகளை இன்னும் சிறப்பாக்கவும் உதவும். எதிர்காலத்துல இந்தியா Su-57 விமானங்களை மற்ற நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யற ஒரு மையமா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம கம்பேரிசன் பகுதிக்கு போலாம். ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட திறமைய அதோட போட்டியாளர்களோட ஒப்பிட்டு பார்த்தாதான் நம்மளால முழுசா புரிஞ்சுக்க முடியும். Su-57க்கு முக்கியமான போட்டியாளர்கள் அமெரிக்காவோட F-35 லைட்னிங் II மற்றும் சீனாவோட Cheng-2 J-20. F-35 உலகத்திலே ரொம்ப அட்வான்ஸ்டு மற்றும் காஸ்ட்லியான போர் விமானங்கள்ல ஒண்ணு. இதோட ஸ்டெல்த் டெக்னாலஜி Su-57 விட பெட்டர்னு பரவலா நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம இதோட சென்சார் ஃபியூஷன் மற்றும் நெட்வொர்க் போர்முறை திறன்கள் ரொம்ப ஹை லெவல்னு சொல்லப்படுது. அதாவது மத்த F-35 விமானங்கள், போர்க்கப்பல்கள், தரைப்படைகளோட சேர்ந்து ஒரு நெட்வொர்க்கா செயல்பட்டு போர்க்களத்தோட முழுமையான காட்சியை பைலட்டுக்கு கொடுக்கும். ஆனா Su-57 சில முக்கியமான விஷயங்கள்ல F-35 விட முன்னால நிக்குது. முதல் விஷயம் வேகம் மற்றும் சுழற்சி திறன். Su-57 F-35 விட வேகமானது. வான்வெளி சண்டைகள்ல இதோட சுழற்சி திறன் ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். இரண்டாவது ஆயுதங்கள். Su-57 F-35 விட அதிக எண்ணிக்கையில ஆயுதங்களை எடுத்துட்டு போகும். குறிப்பா அதோட R-37M மாதிரியான நீண்ட தூர ஏவுகணைகள் எதிரி விமானங்களை தூரத்திலே தாக்கி அளிக்கிற திறன் கொண்டது. மூணாவது பராமரிப்பு மற்றும் செலவு. F-35 மெயின்டைன் பண்ற செலவு ரொம்ப அதிகம். ஆனா Su-57 ரஷ்ய விமானங்களோட பாரம்பரியப்படி கரடுமுரடான தளங்கள்ல இருந்து செயல்படுற மாதிரியும் ஈஸியான பராமரிப்புடனும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதோட செலவும் F-35 விட கம்மியா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது சீனாவோட J-20. இந்தியாவுக்கு முக்கியமான கவலைகள்ல ஒண்ணு. இதுவும் ஒரு 5ஆம் தலைமுறை ஸ்டெல்த் விமானம் தான். இதோட டிசைன், ஸ்டெல்த்
ஸ்திரத்தன்மையை மையமா வச்சிருக்கு. ஆனா J20யோட மிகப்பெரிய வீக்னஸ் அதோட இன்ஜின்கள். இன்னைக்கு வரைக்கும் J20 நம்பகமான சக்தி வாய்ந்த உள்நாட்டு இன்ஜின்களை பெற முடியாம திணறிட்டு இருக்கு. அது இன்னும் முழுமையான நம்பகத்தன்மை இல்லாத உள்நாட்டு இன்ஜின்களை தான் நம்பி இருக்கு. இதுக்கு நேர்மாறா Su-57 பவர்ஃபுல்லான நிரூபிக்கப்பட்ட இன்ஜின்களை வச்சிருக்கு. இதோட சுழற்சி திறனும் J20யோட பெட்டர்னே நம்ம சொல்லலாம். Su-57ஓட 360 டிகிரி ரேடார் பார்வை மற்றும் அட்வான்ஸ்ட் IRST சென்சார் J20யை விட முன்னாடியே எதிரியை கண்டுபிடிக்க உதவும். Su-57 இந்திய விமானப்படையில சேர்ந்தா J20 மூலமா வர அச்சுறுத்தலை திறமையா எதிர்கொள்ள முடியும். இது இந்தியாவுக்கு வானத்துல ஒரு தெளிவான மேலாதிக்கத்தை கொடுக்கும். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுங்கிறது இன்னைக்கோ நேத்தோ ஆரம்பிச்சதில்ல. இது பல வருஷங்களா பல சோதனைகளை கடந்து நிக்கிற ஒரு ஆழமான நட்பு. 1960களில் MiG-21 விமானங்களை இந்தியாவோட தயாரிக்க ரஷ்யா உதவி செஞ்சதுல இருந்து இந்த உறவு தொடங்குச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவோட பாதுகாப்பு தேவைகளுக்கு ரஷ்யா ஒரு நம்பகமான பார்ட்னரா இருந்து வருது. ராஸ்டெக் நிறுவனத்தோட CEO சமீபத்துல பேசும்போது இந்தியா மேல சர்வதேச தடைகள் இருந்த கஷ்டமான காலத்துல கூட அதோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த நாங்க ஆயுதங்களை கொடுத்தோம்னு சொன்னாரு. இது இந்த உறவோட ஆழத்தை காட்டுது. சுகோய் 30 MK போர் விமானங்களை ஹால் நிறுவனத்துல தயாரிக்கிற திட்டம் இந்த உறவுக்கு ஒரு சிறந்த உதாரணம். உலகமே வியந்த பிரம்மா சூப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணையை 2 நாடுகளும் சேர்ந்து உருவாக்குனது டெக்னாலஜி ஒத்துழைப்போட உச்சம்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம AK-203 ரைபிள்களை சேர்ந்து தயாரிக்கிற திட்டம் மேக் இன் இந்தியா திட்டத்துல இந்த உறவோட இன்னொரு பரிமாணம். இந்த வரலாற்று பின்னணியில தான் Su-57 டெக்னாலஜி ஷேரிங் ஒப்பந்தத்தை நம்ம பார்க்கணும். இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ், இஸ்ரேல்னு மற்ற நாடுகள் கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்க ஆரம்பிச்சாலும் ரஷ்யாவோட இந்த ஸ்பெஷல் உறவை இந்தியா எப்பவுமே மதிக்குது. எந்த கட்டுப்பாடும் இல்லாம டெக்னாலஜியை பகிர்ந்துக்கிற ரஷ்யாவோட விருப்பம் மற்ற மேற்கத்திய நாடுகள் போடுற கட்டுப்பாடுகள்ல இருந்து ரொம்பவே வித்தியாசமானது. இந்த நம்பகத்தன்மை தான் Su-57 ஒப்பந்தத்தை இந்தியா தீவிரமா யோசிக்க முக்கிய காரணமா பார்க்கப்படுது. Su-57 ஒப்பந்தம் பல நன்மைகளை ஆஃபர் செஞ்சாலும் இதுல சில சவால்களும் தடைகளும் இல்லாம இல்ல. அதை நாம சும்மா விட்டுற முடியாது. அதுல முதல் முக்கியமானது அமெரிக்காவோட காட்சா சட்டம். ரஷ்யா கிட்ட இருந்து பெரிய அளவுல பாதுகாப்பு உபகரணங்களை வாங்குற நாடுகள் மேல பொருளாதார தடை விதிக்க இந்த சட்டம் அமெரிக்காவுக்கு அதிகாரம் கொடுக்குது. இந்தியா ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருந்து S-400 வான் பாதுகாப்பு சிஸ்டம் வாங்கினப்போ இந்த தடையோட மிரட்டல் வந்துச்சு. Su-57 மாதிரி ஒரு பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தானா அமெரிக்கா மறுபடியும் காட்சா சட்டத்தை பயன்படுத்த முயற்சி பண்ணலாம். ஆனா இந்தியாவோட முக்கியத்துவத்தை மனசுல வச்சு அமெரிக்கா தடைகளை விதிக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அடுத்ததா 5ஆம் தலைமுறை போர் விமானங்களோட உற்பத்தி செலவு ரொம்ப அதிகம். Su-57 விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிச்சாலும் அதுக்கான ஃபேக்டரிகளை அப்கிரேட் பண்ண, புது டெக்னாலஜியை முதலீடு செய்ய, இன்ஜினியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கன்னு பெரிய அளவுல நிதி தேவைப்படும். ஹால் நிறுவனம் தன்னோட மதிப்பீட்டு அறிக்கையை பாதுகாப்பு அமைச்சகத்துக்கிட்ட கொடுத்த பிறகுதான் இதோட உண்மையான செலவு எவ்வளவுன்னு நமக்கு தெரியும். Su-57 திட்டம் ரஷ்யாவிலேயே சில தாமதங்களையும் சவால்களையும் சந்திச்சிருக்கு. குறிப்பா இதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கின புது இன்ஜின் இன்னும் முழுசா செயல்பாட்டுக்கு வரல. இப்போதைக்கு Su-57 விமானங்கள் Su-35 விமானத்துல பயன்படுத்துற இன்ஜின்களோட அப்கிரேட் வெர்ஷனை தான் பயன்படுத்துது. இந்தியாவுக்கான உற்பத்தியில இந்த புது இன்ஜின் இருக்குமாங்கிறது தெளிவா தெரியணும். இந்திய விமானப்படை ரஷ்யா, பிரெஞ்சு, பிரிட்டிஷ், இந்திய தயாரிப்பு விமானங்கள், ஆயுதங்கள்னு பலதரப்பட்ட சிஸ்டம்ஸை பயன்படுத்துது. Su-57 விமானத்தை இப்போ இருக்கிற இந்திய விமானப்படையோட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் நெட்வொர்க்கோட முழுசா இணைக்கிறது ஒரு டெக்னிக்கல் சவாலா இருக்கலாம். இந்தியா 2018 FGFA திட்டத்துல இருந்து விலகுனதுக்கு செலவு, டெக்னாலஜி டிரான்ஸ்பர்ல இருந்த அதிருப்தி, விமானத்தோட செயல்பாடு பத்தின கவலைகள் தான் காரணம். ரஷ்யா தன்னோட இந்த புது ஆஃபர் மூலமா இந்த எல்லா கவலைகளையும் சரி செய்ய முயற்சி செஞ்சிருக்கு. Su-57 தொழில்நுட்ப பரிமாற்ற ஒப்பந்தம் இந்திய பாதுகாப்பு வரலாற்றுல ஒரு டர்னிங் பாயிண்டை ஏற்படுத்துற சக்தி கொண்டது. இது சும்மா போர் விமானங்களை வாங்குற விஷயம் இல்ல. இது இந்தியாவோட மேக் இன் இந்தியா கனவை நினைவாக்கி பாதுகாப்பு துறையில இந்தியாவை தற்சார்பு பாதைக்கு கூட்டிட்டு போய் ஆசியாவோட அதிகார சமநிலையை மாத்தி எழுதுற ஒரு பெரிய திட்டம். ரஷ்யாவோட இந்த யாரும் எதிர்பார்க்காத ஆஃபர் இந்தியாவோட நிபந்தனைகளை ஏத்துக்கிட்டு முழுமையான டெக்னாலஜி டிரான்ஸ்பருக்கு ஒத்துக்கிட்டது இந்திய ரஷ்ய உறவோட ஆழத்தையும் நம்பகத்தன்மையும் மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. இந்த விமானத்தோட ஸ்டெல்த், சூப்பர் க்ரூஸ், சூழ்ச்சி திறன் மற்றும் அட்வான்ஸ்டு சென்சார்கள் இந்திய விமானப்படைக்கு சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு தெளிவான டெக்னாலஜி அட்வான்டேஜை கொடுக்குது. ஹால் நிறுவனத்தோட அனுபவம் இந்த திட்டத்தை இந்தியாவில் வெற்றிகரமா செயல்படுத்த உதவும். கண்டிப்பா காட்சா தடை, செலவு மாதிரி சவால்கள் இருக்கு. ஆனா நாட்டோட பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுத்து ராஜதந்திர திறமையோடையும் திட்டமிடலோடையும் இந்தியா இந்த தடைகளை தாண்டும்னு நம்பலாம். இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த Su-57 ஒப்பந்தம் கையெழுத்தானா இந்திய விமானப்படையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது இந்தியாவோட சொந்த AMCA திட்டத்தை பாதிக்குமா இல்ல அதுக்கு ஒரு ஊக்கமா இருக்குமா? அமெரிக்காவோட எதிர்வினை எப்படி இருக்கும்? இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானா அது உண்மையிலேயே இந்திய விமானப்படைக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்குமா? உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த ஆழமான அனாலிசிஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.